கடவுளுக்கு அந்த காயத்ரி மந்திரம் சொல்லலாமா, இந்த மந்திரம் சொல்லி வழிபடலாமா அப்படின்னு சொல்லி மந்திரங்கள் நிறைய தேடுறாங்க. காயத்ரி மந்திரம் என்ன மாதிரி ஸ்லோகம் சொன்னா கடவுள் நமக்குள்ள வருவாரு அப்படின்னா நிறைய தேடுறாங்க. அதான் பாத்தீங்கன்னா எழுத்துக்களே கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்துல கடவுள் எப்படி இருந்திருப்பாரு. எழுத்துக்களே கண்டுபிடிக்கலீங்க. இதுக்கு கை காலு ரசம் சாம்பார் அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்கலீங்க. எழுத்துக்களே கண்டுபிடிக்கல. அப்ப கடவுளை எப்படி வழிபட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் கிபி நூற்றாண்டுக்கு எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி மனுஷ தூய்மையா இருந்ததுங்க. ஒரு பண்ட பரிமாற்ற முறை அது. உனக்கு இந்த ஆடு வேணுமா வச்சுக்கோ, உனக்கு இந்த கோழி வேணுமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது. ஒரு சாயங்காலம் ஆனாலே எல்லாருமே கூடி உட்காந்து ஒரு கூட்டமா உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க, நிம்மதியா உட்காந்து கலந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு மனுஷனும் அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு மனுஷங்கிட்ட சிரிச்சு பேசினாலே பயமா இருக்குது, அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி ஒரு சுயநலமிக்க உலகத்துல கடவுள் நமக்குள்ள எப்படி வருவாரு, அந்த மந்திரத்து மூலியமா சொன்னாதான் அந்த கடவுளோட சிந்தனையே நமக்கு வரும். அப்பதான் மனசு தூய்மையாகும். அப்பதான் கடவுள் நமக்குள்ள வருவாரு அப்படின்னு சொல்லிதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் பாத்தீங்கன்னா கடவுளோட ஃபார்மெட் என்னன்னா, நல்லதே நினை நல்லதே நடக்கும். மத்தவங்களுக்கு நீ நல்லது நினைச்ச அப்படின்னாக்கா நீ செய்யற கர்மா அதுதான். உன்னுடைய கர்மா எது அப்படின்னாக்கா மத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீல்ல, அதுதான் உனக்கு நீ செஞ்சுக்கிற கர்மா அப்படின்னு சொல்லி கடவுளுடைய புராணங்கள் சொல்லுது. நல்லது நினைச்சா பல மடங்கு நல்லது நடக்கும் உனக்கு. கெட்டது நினைச்சா அது பல மடங்கு உனக்கு நெகட்டிவா நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதுபடிதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.